ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க டியூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து டே 9 வெயிட் லாஸ் சேலஞ்சு பார்க்கலாம். காலையில் வந்து எழுந்து கோலம் எனக்கு தெரிஞ்ச சிம்பிளாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து குக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் டைம் ஆகுது. முதல்ல நம்ம வேலையும் கரெக்டாக பண்ணிக்கணும். என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 68.7. இதுதான் எனக்கு வந்து கரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா டுடே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு பிளாக் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு கீ போட்டு நான் குடிக்கிறேன். கீ வந்து ஒரு 2 ட்ராப் அந்த மாதிரி தான் இருக்கும். பிளாக் காஃபி வந்து ரொம்ப காஃபி தூள் வந்து போடாமல் கம்மியாக போட்டுக்கோங்க. இதை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா இதில் கெஃபைன் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு பசித்தன்மை வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாப்பாவும் கூடவே எழுந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி ஒரு பக்கம் போடணும். இவ்வளோ வேலை இருக்குது. நான் வந்து ஒரு மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிக்கணும். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து எடுத்து முடிச்சிடணும். இது இவ்வளோ பிஸியாக இருக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து ரொம்பவே கஷ்டம். அதிலும் வந்து நான் வெயிட் லாஸில் இருக்கணும்னா கஷ்டம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் இல்லாத டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிவிடுவேன். 11:30 12 o'clockலாம் லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த தடவை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமே, நம்மளும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு வந்து அவங்க 2 பேருக்கு வந்து வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். ரைஸு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8 o'clock எடுத்துக்கிட்டேன். 7:30 தான் எடுத்தேன். பட் வந்து டைம் ஆகிடுச்சு. 8 o'clock ஆகிடுச்சு. பாப்பா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோட தம்பியை அவங்க கூட விளையாடிக்கிட்டே அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவனை தூங்க வந்துச்சு. இப்போ அவனை குளிக்க வைக்கணும், நானும் குளிக்கணும். இந்த பிஸியில் வந்து என்னோடய ஃபேஸ் ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது வந்து எந்த ஆயில் சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்த பிறகு சொல்கிறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயில் வந்து உங்களுக்கு எது கோகோனட் ஆயிலோ இல்லை கேரட் ஆயிலோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து 2 கை வந்து நல்லா ரப் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஹீட் வரும். அந்த ஹீட்டில் நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ரிசல்ட் நல்லாவே தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். எந்தளவு உங்கள் ஃபேஸில் நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்களோ ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா தான் ஒரு 30+ போயிட்டிங்கன்னா கண்ணு கீழே தான் உங்களுக்கு ஏஜென்ட் ப்ராசஸ் வந்து தெரியும். அதனால் நீங்கள் வந்து அங்கெல்லாம் நல்லாவே மசாஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து சர்க்கிள் மோஷனில் அது வந்து இந்த மாதிரிலாம் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் அப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி வீடியோவில் காட்டணுமேன்னு காட்டுறேன். ஏன்னா எப்போவுமே நான் இந்த மாதிரிலாம் காட்ட மாட்டேன். எனக்கு பிடிக்காது இதெல்லாம். நான் வந்து நான் பண்ணுற ஸ்கின் கேர்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறதில்ல. ஆனால் இன்றைக்கி என்னமோ தோணுச்சு காட்டலாமே, நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேரும் அதை தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. நீங்கள் எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கை காலுக்கும் தேய்ச்சிக்கலாம். உங்களுக்காக நான் ஃபேஸ்க்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து இப்போது அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் குட்டி பையன் கூட பேசிக்கினே அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்கேன். அவன் கீழே வந்து தூக்கு மம்மி சொல்லிட்டு என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான். இருடா பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தூக்கம் நல்லாவே வந்துடுச்சு. சரி சாப்பிட்டால ஒரு 1/2 hour அவன் கூட விளையாடிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டா தான் குளிக்க வைக்க முடியும். சாப்பிட்ட உடனே குளிக்க வைக்கக்கூடாது குழந்தைய. அவனுக்கும் கோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது இன்னும் புரியல. கிளைமேட் நேற்று ஈவினிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழை. அதனால் வந்து கிளைமேட்டு வெயில் வருது, அதுக்கப்புறம் திடீர்னு மழை வரும். சொல்லவே முடியல நம்ம இந்த டைம் தான் மழை வரும் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு வந்து முருங்கைக்காய் அம்மா நீட்டாக சொன்னால என் ஹைட்டுக்கு அந்த மாதிரி முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க. மறுபடியும் அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் வந்து அவங்களுக்கு லஞ்சு. பாப்பா வந்து இன்றைக்கி நிறைய லேர்ன் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து நான் உங்களுக்கு ஈவினிங் வ்ளாகில் சொல்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 1/2 hour நான் எக்ஸசைஸ் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய ஷோல்டர் எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு. நெக்குக்கு ஷோல்டர் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் குட்டி பையன் வந்து எனக்கு காட்ட விடலை. அதனால் நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டினியூ பண்ணேன் வீடியோவை. இப்போ வந்து நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பண்ணன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குட்டி பையன் கூட விளையாடிட்டே இருந்தேன். அவன் என்னை பண்ணவே விடலை. சுத்தமாக வந்து கோஆப்ரேஷனே பண்ணல. அவனை எப்படியோ டைவர்ட் பண்ணி பார்த்தேன். இருந்தாலுமே என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எதனா அவனும் வாடா நம்மளும் பண்ணலாம் கூடவே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பெட்டு மேலே விட்டுட்டு
அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓரளவுக்கு பண்ணேன். ஸ்வெட் ஆகணும், மேட்ரே அதுதான். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுல வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் பண்ணணும். அவன் கண்ணாடியெலாம் உடச்சிட்டான், அதை தான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் வீடியோவில். ஃப்ளெக்சிபிளாக பண்ணணும், அதே சமயம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். அவங்க ஜாலியாக விளையாடிட்டே இருந்தேன். எங்களுக்கு மார்னிங்கில் இப்படி தாங்க போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இவரை விளையாட காட்டிட்டு இவரை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் குளிப்பேன். உங்களுக்கு பண்ணிட்டு காட்டுறேன். ஒரு வழியாக ஒரு பெட்டு மேலே நிற்க வச்சுட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டேன். நல்லாவே ஸ்வெட் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம். 2 பேரும் குளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவரை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிப்பேன். மார்னிங்கில் வந்து எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி டைம் வந்து இப்படி தான் போகும். காலையில் வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அவனை தூங்க வச்சா தான் எனக்கு வேலை வந்து நான் ஃப்ரீயாக இருக்க முடியும். அவனை வச்சுட்டே வேலை செய்யலாம். ஆனால் எதனா ஒரு பொருள் பவுடர் கீழே போடுறதும், பிஸ்கெட்டு பிச்சு போடுறதும், அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம பெருக்கிட்டே இருக்கணும் வீட்டை. அதுவும் ஒரு வகையில் எனக்கு ஜாலியாக தான் இருக்கும். இல்லைனா அவன் தூங்கிட்டான்னா இப்போது எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா வேலையுமே நான் காலையிலே முடிச்சிருவேன். இதுக்கப்புறம் மதியம் நம்ம லஞ்ச் சாப்பிட சொல்ல வெஷில் வாஷ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் வந்து பாப்பா வந்தால் தான் வேலையே ஸ்டார்ட் ஆகும். நைட்டு 9:30 வரைக்கும் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். குளிச்சுட்டு உங்களை இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்துட்டேன். என் ஃபேஸில் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு அது ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணி பிரைட்னஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே நான் வீட்டில் இருந்தால் லோஷன் அப்ளை பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆகுது. அதனால் வந்து எனக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் தான் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும் எனக்கு. இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஏன்னா நான் வந்து நேற்றுலேருந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து வாட்டர் இன்டேக் பண்ணுறேன். அதனால் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது. நீங்கள் தண்ணி நிறைய குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாய்ஸ்சரைசர் வந்து கழுத்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இது முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க சொல்லவும் சரி, வெளியே போனாலும் சரி, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தேன்னா சன்ஸ்க்ரீன் தான் அப்ளை பண்ணுவேன். சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் எந்த பிராண்டை உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து நான் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இது ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் நான் வாங்குனது. சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியலனா வாட்டர் பேஸஸாக என்னென்ன சன்ஸ்க்ரீன் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது எல்லா ஸ்கின் டைப்புக்கு வந்து உங்களுக்கு செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒரே ஒரு பொட்டு வச்சுட்டு நான் வந்து தம்பியை தூங்க வைக்க போகிறேன். ஏன்னா வந்து அவன் தூக்கம் வந்துடுச்சு ரொம்பவே. அவளுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு பவுடர்லாம் வச்சாச்சு, குளிச்சுட்டு இப்போ அவனை தூங்க வைக்கிறது தான் வேலை. ஏன்னா தூக்கம் வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். அவனுக்கு நச்சு அழுதுகிட்டே இருந்தான். இருப்பட்டுன்னு சொல்லிட்டு அவனை கீழே விட்டுட்டு நான் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் காட்ட மாட்டேன் மோஸ்ட்லி வீடியோவில். இருந்தாலும் இன்றைக்கி வந்து என்னான்னு தெரியல, நான் ப்ராப்பராக காட்டலாமே நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எதனா ஒன்று காட்டுவேன், ஒன்று விட்டுருவேன். அந்த மாதிரி தான் விலாக் எடுத்துகிட்டு இருப்பேன். ப்ராப்பராக காட்டலாமே, வெயிட் லாஸ்ன்னு இல்லாமல் நான் ஸ்கின் கேரும் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, வீட்டில் தானே இருக்கும். இந்த பவுடருன்றதே எனக்கு பிடிக்காது. ரொம்ப எமர்ஜென்சி வெளியே போகணும், ஒகேஷன் அந்த மாதிரி தான் நான் அப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான், இது முடிச்சுட்டு அதை ட்ரை ஆகட்டும். ஒரே ஒரு பொட்டு வச்சுட்டு நம்ம போயிடலாம். இது அவங்ககிட்ட பேசினே இருந்தேன் நான் பக்கத்தில். வா மம்மி வா மம்மின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் விளையாடுவான், அதுக்கப்புறம் வா மம்மின்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். இல்லைனா தூக்கு மம்மின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு குட்டி பையனை தூங்க வச்சுட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். முக்கியமான 5 சீக்ரெட்டான விஷயம் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டாப் வந்து நான் ஃபீட் பண்ண சொல்ல வாங்கினது அதான் காமிச்சேன். இப்போ வாங்க அந்த சீக்ரெட் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த 5 சீக்ரெட்டான விஷயம் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து நீங்கள் என்ன வாட்டர் எடுக்கிறீங்களோ ஆல்டர்னேட் எந்த உணவு எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டரில் இப்போ வந்து ஜீரா தண்ணி, பிளாக் காஃபி, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எசன்ஸில் பட்டை அதெல்லாம் போட்டு நம்ம கொதிக்க வச்சு அந்த தண்ணி எது உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கோ எதனா ஒரு மெத்தடில் வந்து மார்னிங்கில் வந்து டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணி வார்மாக குடிச்சிடுங்க. அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வெயிட் லாஸில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், சூப்பராக சப்போர்ட் பண்ணும். எடுத்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியாது. கண்டிப்பாக வந்து 1 மந்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ கேஜ் வந்து நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்ட்டு தெரியும். எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து லஞ்சில் வந்து 2 வெஜிடபிள் எடுத்துக்கணும். அது உங்களுக்கு நீர்க்காயாக இருந்தால் ரிசல்ட் வந்து குயிக்காக வந்துடும்.
மோஸ்ட்லி வந்து இந்த கிழங்கு ஐட்டெல்லாம் சாப்பிடாம நீர்க்காயாக வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க. கூட்டு, பொரியல், தண்டு, அப்புறம் சுரைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வந்து நீங்கள் வந்து நீர்க்காய் சேர்த்துக்கோங்க. ரைஸ் வந்து எனக்கு வேறு வழியே இல்லை, ரைஸ் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கிறவங்க போர்ஷன் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. ரைஸு, வெஜிடபிள் நிறைய வச்சுக்கோங்க. முட்டை சாப்பிட்றவங்க மஞ்சள் கருவு இல்லாமல் ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 மந்த் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபுட் ஹேபிட்டில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட் வந்து குறையவே மாட்டீங்க. எல்லாமே பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் வந்து குறையாது. எக்ஸசைஸ் பண்ணாலும் என்னடாது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் வெயிட் மட்டும் கம்மியாகவே மாட்டுது, ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸாக நான் சொல்கிறேன். ஃபுட்டு வந்து கரெக்டாக போர்ஷன் வந்து சாப்பிடணும். ஒயிட் ரைஸ் எடுக்கிறீங்களா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வெஜிடபிள் நிறைய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கு சாப்பிட்றீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து இப்போ நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து ப்ரோட்டீன் வீட்டில் செஞ்ச குழம்பு, இப்போ குழம்பு, கிரேவி எல்லாமே வீட்டில் செய்கிற குக்கிங் தான் பெஸ்ட்டு. வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்தி வெயிட் லாஸாகவும் உங்களுக்கு அமையும். அப்பயும் எதனா பொரியல் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முட்டை, சிக்கன் வந்து ப்ரோட்டீன் எல்லாமே எடுத்துக்கிறீங்களா, ஃபைபரில் வந்து எதனா ஒரு பொரியல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லன்ச் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 சிம்பிளாக வந்து சம்பா கோதுமை ரவை, அப்படி இல்லைனா வந்து கோதுமை தோசை, ராகி தோசை, ராகி இட்லி, மில்லட் தோசை, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தோசை, பச்சைப்பயிறு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் தோசை 1 எடுத்துக்கோங்க. அது கூட எதனா ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். மார்னிங்கில் ஆப்பிள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா குக்கும்பர் எடுத்துக்கலாம். லஞ்ச்லேயும் வந்து குக்கும்பர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குக்கும்பர் வந்து ஆல்டர்னேட் பண்ணி சாப்பிடுங்க. நைட்டில் வந்து ரொம்ப 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 பசிக்கும். நைட்டில் தான் நிறைய கிரேவிங்ஸ் வரும் நைட் டைமில். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா தேர்டாக வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணி வந்து எந்த மெத்தடில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்க அது குடிங்க. செகண்ட் வந்து போர்ஷன் கம்மியாக பண்ணிவிட்டு 2 பொரியல் வச்சு நீங்கள் வந்து லஞ்ச் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு 1/2 hour நீங்கள் வாக் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு டைம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் இருக்கணும் டைம் இல்லைன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். வெயிட் லாஸ்ன்னு நீங்கள் போயிட்டீங்க, கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து வாக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் யாருன்னா உங்கள் அம்மா கிட்டே யாருன்னா கால் பண்ணி பேசிக்கிட்டே வாக் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour வந்து வாக் பண்ணுங்கள். அது வந்து ஹேபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் வர சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கூட 1 hour நடக்கலாம். அப்படி வாக்கிங்லாம் பண்ண முடியல, எங்களால் முடியலையா, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் யூடியூப் போட்டாவே உங்களுக்கு சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து 20 minutes 30 minutes சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் வந்து பிளாக் காஃபி அந்த மாதிரி வாட்டர் வந்து லஞ்ச் வந்து 2 பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேர்டு வந்து வாக்கிங் இல்லைனா எக்ஸசைஸ் வந்து ஒரு 1/2 hour கம்பல்சரி நடக்கணும். ஃபோர்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிறேன் தண்ணி. உங்களுக்கு மேஜர் ரோலே தண்ணி தான். நீங்கள் தண்ணி குடிக்கலன்னா வெயிட் லாஸ் நடக்காது. எல்லாமே பண்ணாலும் என்னடாது ஒன்று விட்டால் எல்லாமே பண்ணாலும் வெயிட் லாஸ் நடக்காது. ஆமாங்க, இது இல்லாமல் அது இருக்காது, அது இல்லாமல் இது இருக்காது. அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்டும் கரெக்டாக இருக்கணும், வாட்டர் இன்டேக்கும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வாட்டர் வந்து நீங்கள் 20 kgக்கு வந்து 1 liter கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் என்ன கேஜ் இருக்கீங்களோ கேல்குலேட் பண்ணி தண்ணி குடிங்க, கம்பல்சரி குடிங்க. 2 daysக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக குடிக்கிறீங்களா, 2 daysக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே அது பழகிடும். தண்ணி வந்து பொறுமையாக தான் குடிக்கணும். மடக்கு குடித்தா வெயிட் லாஸ் ஆகாது. ரிலாக்ஸாக குடிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் உங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். அந்த டைமில் வந்து வேறு எதுவும் சாப்பிடாதீங்க, ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுக்கலாம். நைட்டு வந்து சூப்பு, அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த தோசை, என்ன கேலரிஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு தோசை, அப்படின்னா சூப் ஐட்டம் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு 7:30 7 o'clock பிஃபோராகவே நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் முடிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட் லாஸும் நடக்கும், உங்களுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலே நீங்கள் போகலாம். ஃப்யூச்சர் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கம்பல்சரி பண்ணுவாங்க. நான் ஃபாலோ பண்ணேன், நான் ரிசல்ட் எடுத்தேன்னா எங்கள் ஹஸ்பண்டும் ரிசல்ட் எடுப்பாங்க, எங்கள் பசங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மாறிடுவாங்க. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே போகலாம். ஓகேங்களா? நிறைய டிசீஸ்லாம் வருது. நம்ம எந்த அட்டாக் வந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னா எதுவுமே நம்மளை வந்து அட்டாக் ஆகாது. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.